ஹாய் நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உறவுகளே, நாம இப்ப எங்க இருக்கிறேன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல கல்லுக்கட்டி. இது ஊர் என்னமா? இந்த கல்லுக்கட்டி பக்கம் ஆறுதங்கன் விளை. கல்லுக்கட்டி பக்கத்துல ஆறுதங்கன் விளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். சரியா? அதாவது நிகழ்ச்சி 4 வேளை நிகழ்ச்சி நல்லபடியா சீர சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் நடக்க, இங்க ஒரு அம்மா, நல்ல வயசான அம்மா, என்ன பாருங்க, இந்த அம்மா தான் இந்த ஒரு சூப்பரா அழகான டேஸ்டா சமையல் பண்றாங்க. சுவையாட்டு இருக்குது. இவங்க ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்காங்க. ஓலை கடை தான் பாருங்க. நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஓலை கடை இந்த காலத்துல. ஆனா இந்த சூட்டுக்கு கொள்ளலாம் நல்லா. அந்த கடை பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு கடை. கேட்டீங்களா? இந்த கடைக்குள்ள வந்து நீங்க வெயில் நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் குளிர்ச்சியாக ஏசியா இருந்த போல இருக்கும் பாருங்க. அதனால நீங்க இந்த ரூட் வந்தீங்கன்னா நம்ம அம்மா பேர் என்னம்மா? அம்மா நாராயண வடிவு அம்மாவுடைய கடையில வந்தீங்கன்னா காலையில டிபன், காலையில டிபன் உண்டு, மத்தியான சாப்பாடு உண்டு, சாயங்காலம் டீ உண்டு, அடுத்த நைட்டு டிபன் உண்டு. வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க. எல்லா விலையும் குறைச்சி கொடுக்குறாங்க. சரியா? அம்மா ஏழையா ஒரு கடை வச்சிருக்காங்க. இந்த வழியா வாரவங்க எல்லாரும் அவங்க கடையில சாப்பிட்டு ஏதோ அதுல வர வருமானத்துல அவங்களும் சாப்பிடட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா இதெல்லாம் அவங்க பேர பிள்ளைங்க, இதெல்லாம் பாத்துருங்க. இதெல்லாம் பேர பிள்ளைகளாகும் பாருங்க. இதெல்லாம் பேர பிள்ளை பாத்தீங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்றும் உங்கள் குமரி டைம். இது அந்த கடை பாருங்க. இதான் ரோடு, கல்லுக்கட்டியிலேருந்து உள்ள போகிற ரோடு. இது பக்கத்தில் ஒரு நிழல் தாங்கல் இருக்கு, ஐயா நாராயணசுவாமி கோயில். இது கடை பார்த்துடுங்க. நாங்கள் இந்த கடையில் தான் 3 நாளாக சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குது. வீட்டு சாப்பாடு அருமையாக இருக்குது. எந்த கலப்படமும் இல்லாத ஒரு சாப்பாடு. இந்த வழியாக வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாட்டியை பார்த்து சாப்பிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.